ஒரு கம்மியான பட்ஜெட்டில் கேரளா ட்ரிப் அடிக்கலாம் வாங்க மக்களே. திருச்சூரில் இருக்கிற சாவக்காடு பீச் தான் பார்க்க போகிறோம் வாங்க. சேலம் ஜங்ஷனில் ட்ரெயின் ஏற போகிறோம். பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் தான் சீட்டு கிடைக்கும் போது ஃபுல் க்ரௌடாக இருக்குது. எப்படி தான் ஏற போகிறோன்னு தெரியலைங்க. ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 110 ரூபா தாங்க டிக்கெட்டு. 3 பேர் போயிருந்தோம் நாங்கள் 3 பேர். மொத்தம் 330 ரூபா ஆச்சுங்க. டோட்டல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 295 கிலோமீட்டருங்க. காலையில் 4:55 ட்ரெயின் ஏற ஆரம்பித்தோம். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 11 மணிக்கெலாம் நாங்கள் போய் ரீச் ஆகிட்டோம். பாருங்கள் கேரளா என்னன்னு பாருங்கள். ஜங்ஷன்லேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிங்க. 3 பேர் ஏறி உட்காந்துட்டோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 நிமிஷம் ஆச்சுங்க. பீச் பக்கமாக போயிட்டோம். உள்ளே என்ட்ரு ஆக பயங்கரமாக ஜில்னஸான ஒரு காற்று அடிச்சது. பயங்கரமாக உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் பாருங்கள். உள்ளே போக போக அவ்வளோ குளிர் காற்று அடிச்சது. ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது பீச் பார்க்கலாம் போகலாம் அப்படின்னு. இது என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி தான் திருச்சூரில் புலிகளி. அதனால் பீச்சு பக்கம் கூட்டமே இல்லை. ஃப்ரீயாக இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். காலையில் 11-12 பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயில் அடிச்சது. உள்ளே என்ட்ரு ஆனவொடனே பாருங்கள், போட்டெலாம் பயங்கரமாக நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்றனால எல்லா போட்டுமே கரைக்கு வெளியே தாங்க இருந்துச்சு. பார்க்குறது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஒவ்வொரு போட்டும் பார்க்குறதுக்கு யாருமே இல்லை. கடலில் பீச்சு ஃப்ரீயாக இருந்துச்சு. சில பேர் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சிலை கரைக்கிறதுக்கு சின்ன சின்ன சிலையெல்லாம் கொண்டு வந்துருந்தாங்க. கிளைமேட்டும் பயங்கரமாக இருந்துச்சு. சரௌண்டிங் பஸ் செமையாக இருக்குது. தண்ணியை பாருங்கள் மக்களே. பீச் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருந்ததுனால ஒன்றும் க்ரௌடு இல்லை. செம்ம ஜாலியாக இருந்தது. அந்த போட்டு பாருங்கள், ஒரு ஆளுக்கு 600 ரூபாய்ங்களாம். ஒரு ட்ரிப் போகலான்னு பார்த்தா ஒரு நான் போகிறேன் லோ பட்ஜெட்டு. அதை எப்படி நம்ம போக முடியும்? ஜாலியாக போவோம், என்ஜாய் பண்ணிட்டு திரும்பி வருவோம். மதியம் ஆக அலை பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக வர ஆரம்பிச்சிச்சு. எங்கள் நேரமாக என்னென்னு தெரியல, பீச் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருந்துச்சு. க்ரௌடு இல்லை, ஒன்றும் இல்லை. வீடியோ எடுக்கிறது ஃபுல்லாக ஃபன்னாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீக்கெண்டில் எப்படி ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே திருச்சூரில் பார்த்தீங்கன்னா 2 பீச் இருக்குது. ஒன்று சாவக்காடுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஸ்நேகாதீரம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சாவக்காடு பீச்சுங்க. நான் காலையில் 4:55 கிளம்புனேங்க. திரும்ப அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் 4:55க்கு சேலம் ஜங்ஷன் வந்து இறங்கியாச்சு. அந்த இடைப்பட்ட டைமில் எங்கெங்கே போனோம் அப்படின்றத பார்ப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த சாவக்காடு பீச் பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் பாருங்கள் அடுத்து எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நாங்கள் போட போகிறோம் பார்ட் 2ல்.
சேலம் டு திருச்சூர் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு 110 ரூபா ஆச்சுங்க. அங்கேருந்து திருச்சூர்லேருந்து சாவக்காடு பீச் போகிறதுக்கு பர் ஹெட்டுக்கு 100 ரூபாங்க. அப்புறம் அங்கேருந்து சாப்பாடு செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா ஆச்சுங்க ஒரு ஆளுக்கு. அப்புறம் அங்கேருந்து ரிட்டன் பார்த்தீங்கன்னா 115 ரூபா ட்ரெயினுக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தது எக்ஸ்பிரஸ் இல்லைங்க, சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அதனால் ஒரு ஹெட்டுக்கு 15 ரூபா எக்ஸ்ட்ரா அதிகம். ஒரு கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 700 இருந்தால் போதுங்க ஒரு ஆளுக்கு. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 700 போதும், மினிமம் ஒரு 700 பீச் போய் சுற்றி பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம். உங்கள் ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா அடுத்து நாங்கள் எங்கே போயிருந்துன்னு சொல்லி அந்த வீடியோவில் போடுவோம். அது ஒரே நாளில் தான். இது மதியம் நாங்கள் கிளம்பிட்டோம். மதியத்துக்கு மேலே எங்கே போனோம் அப்படின்னு பார்ட் 2ல் போட போகிறோம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பீச் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து ஆட்டோ பிடிச்சி கிளம்பிட்டோம். அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது மதியம் வரையிலும் ஆச்சு. மதியத்துக்கு மேலே எங்கே போனோம் அப்படின்றது பார்ட் 2 வீடியோவில் பார்ப்போம். ஹாய்.